கிராமத்தில் உள்ள அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு அவர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் அப்படியே அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். பிறகு அங்கு உள்ள ஒவ்வொரு இடத்திலும் ரசித்து பார்த்துவிட்டு அவர்கள் அனைவருமே ஊருக்கு கிளம்பலாம் என்று தயாரானார்கள். பிரகாஷுக்கு அந்த ஊரை விட்டு செல்ல வேண்டும் என்றதுமே அவனுக்கு என்னமோ போல்தான் இருந்தது. உடனே அனு பக்கத்தில் வந்து, என்ன பிரகாஷ், ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கா? நம்ம தான் இனிமேல் அடிக்கடி இங்க வருவோம் இல்ல? கவலைப்படாதீங்க, பாப்பா கொஞ்சம் வளரட்டும், நம்ம இனிமேல் அடிக்கடி வந்துட்டு போகலாம் என்று அனு சொல்லவும், நம்ம இப்ப கூட எதுக்காக ஊருக்கு கிளம்புறோம்? நம்மளுக்கு அங்க போனதுக்கு அப்புறமா கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு தான் நம்ம போறோம் என்று சொல்லவும், ஆமாம், அது ரொம்ப முக்கியம், நம்ம அப்புறமா கூட இருந்துக்கலாம், இப்ப நம்ம கல்யாண வேலையை தான் நம்ம பார்க்கணும், நம்ம சீக்கிரமா போகலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு விட்டு பிறகு அனைவருமே ஊருக்கு செல்வதற்கு தயாரானார்கள். அவரவர்கள் அவர்களுடைய லக்கேஜை எடுத்து வைத்துக்கொண்டு யார் யார் எந்தெந்த காரில் வந்தார்களோ அவர்கள் அனைவருமே அந்த காரில் ஏறி அவர்களுமே சென்னையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார்கள். பிரகாஷ் தம்பி, நீங்க இந்த கார்ல பாப்பா வச்சுக்கிட்டு ஃப்ரீயா வாங்க, நாங்க கார்த்திக்கோட கார்ல வரோம். அனு வரையில பாப்பாவை கையிலேயே வச்சுட்டு இருந்துச்சு, அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா பாப்பாவை அப்படியே சீட்ல வச்சுக்கிட்டு சரசும் அவங்களும் அப்படியே பார்த்துப்பாங்க, அதனால நாங்க அந்த கார்ல வரோம் என்று சொல்லவும், சரி என்று அவர்கள் சொன்னதும் இவர்களுக்கு படவுமே சரி என்று சொன்னார்கள். பிறகு அனைவருமே அவரவர்கள் வந்த காரில் ஏறி அனைவருமே மகிழ்ச்சியாக சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் சென்னைக்கு சென்றடையவுமே கார்த்திக், பிரியா, சுந்தரேசன், கனகவள்ளி அவர்கள் அனைவருமே அவர்களுடைய வீட்டிற்கு சென்று விட்டார்கள். இங்கு அனு, பிரகாஷ், சரசு, முரளி இவர்கள் நால்வரும் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். பின்பு சந்தோஷ், காயத்ரி, கீர்த்தி, விஷால், அலமேலு என்று அனைவருமே அவர்களுடைய வீட்டிற்கு சென்ற பிறகு ஊருக்கு சென்று வந்த களைப்பில் அனைவருமே அன்று அசந்து உறங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் காலை பொழுது அனைவருக்குமே நல்ல விதமாக விடிந்தது. நல்ல விதமாக விடிந்ததை விட சரசுவின் திருமணத்தை பார்ப்பதற்காக அவர்கள் அனைவருமே மிகவும் உற்சாகமாக கல்யாண வேலையை பார்ப்பதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். 2 நாள் கழித்து அனுவின் வீடு மிகவும் கோலாகலமாக கல்யாணம் களை கட்டியது. சரசுக்கு கல்யாணம் என்றதுமே அந்த வீடு மிகவும் கோலாகலமாக இருந்தது. அங்கு அனைவருமே வந்துவிட்டார்கள். அந்த வீட்டுக்கு அனைவரும் வந்த பிறகு மிகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் சரசுவின் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அதே போல சிம்பிளாக ஒரு கோயிலில் அவர்கள் இருவருக்கும் திருமணமும் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் அனைவருமே மிகவும் சந்தோஷமாக கலந்து கொண்டார்கள். அப்பொழுது கீர்த்தியும் விஷாலும் தனக்கு இப்படிதான் திருமணம் நடக்கப் போகிறது என்று அவர்கள் எண்ணினார்கள். அதே போல சந்தோஷும் காயத்ரியும் எண்ணினார்கள். இப்படியே அவர்களுடைய திருமணம் நடைபெற்ற பிறகு அவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்த பிறகு, என்னம்மா, பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க, அவங்களுக்கு பாலும் பழமும் கொடுத்து செய்ய வேண்டிய சாகியத்தை எல்லாம் பண்ண வேண்டியது தானே என்று கனகவள்ளியும் அலமேலும் சொல்லவும், பெரியவங்க நீங்க எதுக்கு இருக்கீங்க, நீங்க தானே அனைத்தையுமே பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுங்க என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்படியே திருமணம் முடிந்த பிறகு அனுவின் வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். பிறகு அனுவை கூப்பிட்டு கனகவள்ளி, அனு, இன்னைக்கு 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணணும், அதற்கான விஷயங்களை நம்ம தயார் பண்ணிடலாமா என்று கேட்கவும், தாராளமா பண்ணிடலாம் அத்தை, நீங்க என்னென்ன வாங்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வாங்கி வச்சிருவேன் என்று அனு சொல்லவும், அவள் என்னென்ன வேண்டும் என்று அனைத்து பொருளையும் சொல்லவும்
பிரகாஷிடம் அதை கொடுக்கவும் அங்கு உள்ள வேலையாட்கள் சென்று அனைத்தையும் வாங்கி வந்தார்கள். சரசுக்கு திருமணம் நடந்த பிறகு சரசுவை வைத்துக்கொண்டு அனைவருமே கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருந்தார்கள். ஏய், ரொம்ப தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கனகவள்ளி கேட்கவும், அத்தை, கிண்டல் பண்றது எல்லாம் நீங்க தலையிடக்கூடாது, இது எங்களுடைய சாய்ஸ் என்று அவர்கள் சொல்லவும், நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்ப இதே மாதிரிதான் உங்களை உட்கார வச்சு நாங்க கிண்டல் பண்ணுவோம், பரவாயில்லையா என்று கேட்கவும், என்னது, இதே மாதிரி உட்கார வைத்து எங்களையும் கிண்டல் பண்ணுவீங்களா? அப்ப வேணாம்ப்பா, அப்ப நாங்க சரசக்காவை கிண்டல் பண்ணல, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, நாங்க கிண்டல் பண்ணோன்னு சொல்லி என்று அவர்கள் சொல்லவும், பரவாயில்லம்மா என்று சரசு சொன்னார். இங்கு சரசுவை வெக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கவும் அங்கு அதைவிட முரளி வெக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்தான். முரளி, சகஜமா இருங்க, ஏன் வெக்கப்படுறீங்க என்று கேட்கவும், அச்சச்சோ, நான் வெக்கலாம் படல, எல்லாம் கும்பலா இருக்கவும் ஒரு மாதிரியா இருந்தது, அவ்வளவுதான் என்று முரளி சொல்லவும், சரிப்பா, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கும் பாலும் பழம் மஞ்சள் நீராட்டு விழா என்று சொல்லி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறமா என்ன என்று கீர்த்தி சத்தமாக கேட்கவும், எதுக்கடி இப்படி ஊரை கூட்டுற, அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன, சாந்தி முகூர்த்தம் தான் ரெடி பண்ணுவாங்க, அதற்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு என்று அவர்கள் சொல்லவுமே, ஓ, சாந்தி முகூர்த்தமா என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொள்ளவும் இங்கு சரசுக்கும் அங்கு முரளிக்கும் வெக்கமே வந்துவிட்டது. அவர்கள் சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லவுமே இவர்களுக்கு வெக்கம் வரவும் தனக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். பிறகு மாலை ஒரு 7 மணி இருக்கும். வந்தவர்கள் அனைவருமே அவரவர்கள் வீட்டிற்கு செல்லலாம் என்று அனைவரும் முடிவெடுத்தார்கள். அலமேலு அணுவிடம் வந்து, அனுமா, அதான் அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்க, பிரியாவும் கார்த்திக் தம்பியும் இருக்காங்க, அதனால நான் போயிட்டு நாளைக்கு வரேம்மா, நம்ம வீட்டில் படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும் என்று அலமேலு சொல்லவும், சரிங்கத்த, நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லவும் அலமேலு சந்தோஷின் அப்பா சந்தோஷ், காயத்ரி, கீர்த்தி, விஷால் என்று அனைவருமே வீட்டிற்கு கிளம்பினார்கள். அவர்கள் அனைவரும் கிளம்பவுமே இங்கு வீட்டில் கனகவள்ளியும் பிரியாவும் கார்த்திக் மட்டுமே இருந்தார்கள். பிரியா, இங்க வாமா என்று கனகவள்ளி கூப்பிடவும், சொல்லுங்கத்த என்று பிரியா கேட்க, நீ போயிட்டு சரசா அந்த அறையில கூட்டிட்டு போயிட்டு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணு, நாங்க கீழ் ரூம்ல தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இருக்கோம், நம்ம எல்லாருமே மேல தானே தங்க போறோம் என்று சொல்லவும், சரிங்கத்த என்று சொல்லி சரசுவை அழைத்து கொண்டு பிரியா அவளுக்கு அலங்காரம் செய்யவும் அறைக்கு அழைத்து சென்றார். அங்கு அவளுக்கு அலங்காரம் அனைத்தும் செய்து முடித்த பிறகு, என்ன ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று அவள் கேட்கவும், ஒண்ணு இல்லம்மா என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அக்கா, கவலைப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்று அவள் சொல்லவும், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்று சொல்லி பேசிக்கொண்டு விட்டு சிறிது நேரம் கழித்து சரசுவை அழைத்து கொண்டு முரளியின் அறைக்கு சென்றார்கள். அங்கு முரளியின் அறைக்கு சென்ற பிறகு அங்கு முரளி இருக்கவும் அவள் கையில் ஒரு பால் டம்ளரை கொடுத்து, அக்கா, நீங்க உள்ள போங்க என்று அவள் சொல்லவும் அவள் உள்ளே சென்று விட்டாள். உள்ளே சென்று பார்க்கும்போது முரளி அமைதியாக அமர்ந்திருந்தான். சரஸ்வதியை பார்க்கவுமே அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் அப்படியே அந்த கட்டிலில் இருந்து எழுந்தான். சரசு கதவை தாப்பால் போட்டுவிட்டு அந்த பாட்டம்ளருடன் முரளியின் அருகில் சென்றாள். உட்காரு சரசு என்று அவன் சொல்லவும் உடனே அவன் கையில் அந்த பாலை கொடுத்துவிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று அவள் சொன்னாள். நல்லா இரு சரசு என்று எந்திரி என்று அவன் சொல்லவும் உடனே அவள் எழுந்து அப்படியே அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அந்த பால் டம்ளரை வாங்கி பக்கத்தில் இருந்து மேஜையில் வைத்துவிட்டு, சரசு, இங்க பாரு,
நம்மளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இது நம்முடைய 2வது திருமணம் தான். ஆனாலும் இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். உனக்கு நானு, எனக்கு நீயுமா இனிமேல் இருக்க போறோம். அதனால நம்ம 2 பேரும் கொஞ்சம் மனசை விட்டு பேசுவதுதான் நல்லது சரசு என்று அவன் சொல்லவும், அதேதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு இப்ப எல்லாம் ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறமா எந்த ஒரு ஒளியும் மறைவும் எந்த மாதிரியாகவும் இருக்கக்கூடாது என்று முரளி சொல்லவும், கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் எந்த மாதிரியான பிரச்சனையும் இனிமேல் வராது, அதுல நான் உறுதியா இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லவுமே, சரசு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அனுபாப்பாவும் பிரகாஷ் தம்பியும் நம்ம 2 பேருக்கும் இப்போ ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு சந்தோஷமா இருக்கு நீ மனைவியா வந்தது என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிவிட்டு அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை அவர்கள் துவங்குவதற்கு ஆரம்பித்தார்கள். இப்படியே அன்று அவர்களுக்கு நல்ல விதமாக முதலிரவும் நடந்து முடிந்தது. அடுத்த நாள் காலை பொழுது வழக்கம் போல சரசு முதலில் எழுந்து தன் கணவனை பார்க்கவுமே அவன் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் தூங்கட்டும் என்று அப்படியே விட்டுவிட்டு அவள் குளித்து முடித்துவிட்டு கிச்சனுக்கு வந்து அவள் வழக்கம் போல காப்பியை போட்டுக் கொண்டிருந்தாள். இங்கு அனைவருமே வெகு நேரமாக தூங்கிவிட்டு எழுந்தார்கள். அப்பொழுது கிச்சனில் சரசுவை பார்த்ததுமே உடனே கனகவள்ளி, என்னம்மா சரசு, இன்னைக்கு கூட நீ வேலை செய்யாம இருக்க மாட்டியா என்று கேட்கவும், அம்மா பழகி போச்சு, கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தானே என்னை வேலை செய்யாம இருக்க வச்சிங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எங்களோட வாழ்க்கையை நாங்க தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறமா ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறமா அனுபாப்பாவுக்கு நான் கவனிக்காம இருக்க முடியாது. அதனால நான் வேலை செய்யறேம்மா என்று சொல்லவும், இதுக்கப்புறமா நாங்க ஏதாச்சும் சொன்னா நீ கேப்பியா? சரி, நீ உன்னுடைய வேலையை பாரு என்று சொல்லி அவள் அப்படியே அனைவருக்கும் காப்பியை போட்டுவிட்டு அன்று காலை உணவும் அனைவருக்கும் தயாரித்து சரசு உணவு செய்து கொடுக்கவும் அனைவரும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இங்கு அலமேலு தன் மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்து அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்த ஒரு ஜோசியரை போனில் கூப்பிட்டு இவர்கள் 2 பேருடைய ஜாதகத்தையும் அனுப்பி பார்க்க சொன்னாள். ஆல்ரெடி நாங்க ஒருத்தவங்க கிட்ட ஜாதகம் பார்த்தோம். அவங்க 2 கல்யாணத்தையும் ஒன்னா வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒருத்தவங்கள விட்டு ஒருத்தவங்க கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க நம்முடைய குடும்ப ஜோசியர், அதனால தான் உங்ககிட்ட காமிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அந்த ஜாதகத்தை கொடுக்கவுமே, அம்மா நீங்க சொல்றது உண்மைதான். 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல தான் கல்யாணம் வைக்க கூடாது. ஆனால் 2 பேருக்கும் ஒரு முகூர்த்தம் இல்லாட்டினாலும் எப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்டேன். இந்த மாசத்துல ஒரு நாள் 2 முகூர்த்தம் வருதுன்னு சொல்லி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம கீர்த்திக்கும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம சந்தோஷுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி இருக்காங்க. 2 பசங்களோட கல்யாணமும் ஒரே நாள்ல நடக்க போறது. எனக்கு சந்தோஷம்தான். நீங்க என்னங்க சொல்றீங்க என்று அவள் கேட்கவும், அப்ப எனக்கு சந்தோஷம்தான். நம்ம கல்யாணத்தை ஜாம் பண்ணிடலாம். நீ ஒன்று பண்ணு, நீ சந்தோஷ் கிட்ட சொல்லி காயத்ரி வீட்டில் பேச சொல்லு. நான் என்னுடைய தங்கச்சி வீட்டில் பேசுறேன். பேசிட்டு அவங்களும் சம்மந்தம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம சட்டுன்னு கல்யாணத்தை வைத்து விடலாம் என்று சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு அவர்கள் சம்பந்தி வீட்டுக்கு அவரவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். உடனே அலைமேலு சென்று சந்தோஷிடம், சந்தோஷ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம்பா என்று அலைமேலு சொல்லவும், என்னம்மா முகமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்படி என்ன விஷயம் என்று அவன் கேட்கவும், டேய் இப்பதான் ஜோசியர்கிட்ட உங்க கல்யாண நாளை குறிக்கிறதுக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சேன்.
அவர் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்காரு என்று சொல்லவும், அப்படி என்னம்மா விஷயம் என்று அவன் கேட்டான். டேய், உங்க 2 பேருக்கும் ஒரே நேரத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் அல்லவா? அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நீங்க தானம்மா சொன்னீங்க என்று அவன் சொல்லவும், ஆமாடா, ஆனா இப்ப ஜோசியரே இந்த மாசத்துல ஒரு நாள் மட்டும் 2 முகூர்த்தம் வருதாம். அதுவும் 1 மணி நேரத்துக்கு முன்ன பின்ன வருதாம். அவர் என்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் முகூர்த்தத்துல கீர்த்திக்கும் 2வது முகூர்த்தத்துல உனக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லவும், என்னம்மா சொல்றீங்க, நிஜமாலுமா என்று அவன் கேட்டான். ஆமாடா, அதனாலதான் உங்க அம்மாவோட முகம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு விட்டு, உன்னிடம் பேசி கொண்டிருந்ததுமே நான் உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். இந்த விஷயத்த நீ காயத்ரி வீட்டில் சொல்லிடு. அவங்களுக்கு ஓகேனா நம்ம நல்ல நாள் எல்லாம் குறிச்சிட்டு பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிடலாம் என்று அம்மா சொல்லவும், அம்மா, காயத்ரி வீட்லேயும் சொல்லிடுறேன், பிரகாஷ் அண்ணாவுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? அண்ணன் எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட கலந்து பேசிதான் முடிவு பண்றாரு. நம்ம அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல என்று சொல்லவும், ஆமா, இப்பதான் அவன் வேற சரசு கல்யாணத்தை எல்லாம் முடிச்சுட்டு இருக்கான். நீ வெறும் விஷயத்த மட்டும் சொல்லு. பாவம் பிரகாஷ் வந்து இங்க எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அவனும் எவ்வளோ வேலை தான் பார்ப்பான். இப்பதான் அணுவோட டெலிவரி முடிஞ்சிச்சு. அப்புறம் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தான். இப்ப சரசுவோட கல்யாணம். அவனுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கான். அதனால நீ விஷயத்த மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் என்று அலமேலு சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு அப்படியே அவர்கள் அவரவர்களுக்கு போன் பண்ணி பேச ஆரம்பித்தார்கள். ஃபர்ஸ்ட் அவன் பிரகாஷுக்குத்தான் போன் செய்தான். அங்கு பிரகாஷ் போனை எடுக்கவும் விஷயத்தை சொல்லவும் அவனுக்கு சந்தோஷமாகிவிட்டது. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா சந்தோஷ், சித்தி எடுத்திருக்க முடிவு நல்ல முடிவுதான். அப்படியே பண்ண சொல்லு, எனக்கு இதுல முழு சம்மதம் என்று அவன் சொல்லவும், அண்ணே, அன்னிக்கிட்டையும் சொல்லிருங்கண்ணே என்று அவன் சொன்னான். உங்க அண்ணி நீ பேசுறது